அருட்பெருஞ்சோதி. நீண்டகால கடன் பிரச்சனை தீர வேண்டுமா? செல்வத்தடை சரியாக வேண்டுமா? வரும் ஜூலை 29 அற்புதமான கருட பஞ்சமி, நாக பஞ்சமி வருகிறது. இயல்பாகவே செவ்வாய்க்கிழமை அன்று பெருமாள் கோயில் போயிட்டு கருடரை கண்ணால பார்த்து ஓம் நமோ நாராயண மந்திர ஜபத்தை சொல்றதே பெரும் அதிர்ஷ்டத்தையும் பெரும் ஆசீர்வாதத்தையும் தரும். அது இந்த ஆண்டு சரியாக கருட பஞ்சமி சரியாக செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வருகிறது. வரும் ஜூலை 29 அன்றைய தினத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமாக உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் தடை, செல்வத்தடை, பணத்தடை, நோய் தடையும் காணாமல் போகும். எப்போதுமே கருடர் அப்படின்னாவே வானத்துல பிரம்மாண்டமாக பறப்பார்னு நமக்கு தெரியும். கருடர் என்பவர் பெரும் ஆற்றல் மிக்கவர், பெரிய திருவடின்னு வைணவர்கள் அவரை வழிபாடுல செய்வாங்க. ஆக்சுவலா சொன்னோம்னா பெருமாளுக்கு ஏன் அவர் வாகனமா இருக்காருன்னா, பெருமாளை விட பெரும் பலம் விரைந்தவர். ஆனா தனக்கே எல்லாம் தெரியுங்கிற ஈகோ இருந்தங்காட்டிக்கு பெருமாள் அவரை அடக்கி தனக்கு வாகனமாகவே வச்சிருக்கிறாரு. ஸோ பெருமாளோட வாகனமா இருக்கக்கூடிய கருடாழ்வார் தான் ஒரு கோயிலோட, பெருமாள் கோயிலோட, லட்சுமி கோயிலோட செல்வத்தின் ஆகர்ஷண ஆற்றலை, அங்க செல்வத்தை நிலை நிறுத்தியிருப்பவரே கருடாழ்வார் தான். அதனாலதான் கோயில்ல போயிட்டு நீங்க கொடிமரம் தாண்டி, பலிபீடத்தை தாண்டி, கொடிமரத்தை தாண்டி கருடாழ்வார்கிட்ட நிற்கும் போதுதான் செல்வ வேண்டுதலை வைக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட கருடாழ்வாரான பெரிய திருவடிக்கு வருடம் ஒரு சக்தி மிக்க ஒரு நாளாக வரக்கூடியதுதான் இந்த கருட பஞ்சமி. வரும் செவ்வாய்க்கிழமை வருகிறது. நான் சொல்லக்கூடிய வழிபாடுகள் என்னன்னா, அன்றைய தினத்தை செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் தேடி குளிங்குவாங்க, அது ஒன்று. அதே நாள்ல நாகபஞ்சமியும் கருட பஞ்சமியும் வருகிறது. அன்றைய தினத்துல காலையில பெண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிச்சுட்டு, முகம், உள்ளங்கை, உள்ளங்கால்ல மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு, நிறைய கண்ணாடி வளையல் போட்டு, பட்டாடைகள் உடுத்திட்டு, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கொடிமரத்துக்கு முன்னாடி இருந்து சாஸ்தாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, கருடாழ்வாருக்கு முன்னாடி ஏதோ ஒரு இனிப்பை வைத்து மனமாற உங்க செல்வ வேண்டுதலை வையுங்க. வேண்டிட்டு பெருமாளோட திருவடியை முதல்ல பார்க்கணும். அதற்கப்புறம் பெருமாளோட கையை பார்த்து அவரோட ஆசையை பெறணும். அதற்கப்புறம் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை பார்த்துட்டு அதற்கப்புறம் தான் அவரை முழுசா பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் கோயில் இருக்கக்கூடிய மற்ற உபதெய்வங்களை எல்லாம் வழிபாடுல செஞ்சுட்டு, கொடிமரத்திற்கு கீழேயோ தலவிருச்சத்துக்கு கீழேயோ உட்கார்ந்து நீங்க ஓம் நமோ நாராயண மந்திரத்தை முதல்ல 27 முறையும், அதற்கப்புறம் ஓம் கருடாய நமோ நம என்கின்ற மந்திரத்தை 27 முறையும் சொல்லிட்டு, கருட காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரசோதயாத். இங்க ஒரு வார்த்தை நீங்க புரிஞ்சுக்கணும், ஸ்வர்ணபக்ஷாய. அப்பனா தெரிஞ்சுக்கங்க, சொர்ணம் சேரும் அப்படிங்கிறது தான். இந்த மந்திர ஜபத்தை நீங்க ஒரு 51 முறை ஜபம் செஞ்சுட்டு, கோயில கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு கண்ணால வான நோக்கி பாருங்க. கருடர் உங்களுக்கு காட்சி தருவார். தந்துட்டார்னாவே உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீரும். மிக முக்கியமாக இந்த பரிகார வழிபாட்டை செய்கிறவர்களுக்கு தீரக்கூடிய பிரச்சனை சர்வதோஷம் நீங்கும், கிரகதோஷம் நீங்கும், துன்பங்கள் நீங்கி சுபிட்சங்கள் உண்டாகும், மன அமைதி கிடைக்கும், கெட்ட சகுனங்கள் நகர்ந்து போகும், நோய் தீரும், நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சார்ந்த தடைகள் சரியாகும். இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை நமது அன்பர்களும் நண்பர்களும் வரும் ஜூலை 29 செய்து பயன்படுத்தி கொள்ளுங்க. சிறு பரிகாரம் தான், ஆனா பெரும் வெற்றியை உங்களுக்கு இந்த பரிகாரம் ஏற்படுத்தி தருவார் எல்லாம் வல்ல பெருமாள். வாய்ப்பு இருக்கிறவங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்க அப்படியே பெரிய திருவடின்னு சொல்ற மாதிரி மெகா திருவடியோடு இருக்கக்கூடிய கருடாழ்வாரை தரிசனம் பண்ணுங்க. இல்லைனாலும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் கருடரை தரிசனம் செய்வது கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும். இதுவரைக்கும் நீங்க செய்யாட்டியும் இந்த ஆண்டு இதை முயற்சி பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பெரும் காரியங்கள் என்ன மாதிரி ஒரு சிறு துளியில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமா தான் இந்த காதுக்கு வரும். ஸோ இதை மனதார நினைச்சு நீங்க போய் செயல்படுத்தி பாருங்க. நிச்சயமாக கருடரின் ஆசையால் உங்கள் குடும்பத்துல சுபிட்சங்கள் ஏற்படும். திங்கட்கிழமை அற்புதமான திரு ஆடிப்பூரம், ஆடிப்பூரம் வருது. செவ்வாய்க்கிழமை சூப்பரான திங்கட்கிழமை திருவாடிப்புறம், நாக சதுர்த்தி. அதற்கு அடுத்த நாள் தான் இந்த கருட பஞ்சமியும் நாக பஞ்சமியும் வருகிறது. ஸோ இந்த தெய்வீகமான நாட்கள்ல நீங்க தெய்வ அருளை பெறுவதற்கு தொடர்ந்து நேர்மறை வார்த்தைகளை பேசிட்டு மந்திரங்களை சொல்லிட்டு நல்லா உழையுங்க, நல்லது நடக்கும். யார் இதை செய்ய போறீங்க? கருடான்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருட பஞ்சமியிலிருந்து நான் சிறப்பு சோடச லட்சுமி
அப்படிங்கிற 16 நாள் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பை நடத்த இருக்கின்றேன். இதுல மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடிய, பூஜை செய்யக்கூடிய பல்வேறு விதமான ரகசியங்களை எளிய முறையில் உங்களுக்கு சொல்லித் தருவேன். உலகத்துல எங்கிருந்தாலும் சரி, தினமும் 5 நிமிடங்கள் இந்த வழிபாட்டை நீங்க கடைபிடித்தீங்கன்னா பெரும் மாற்றங்கள் ஏற்படும். ரூ. 502 மட்டும்தான் இதற்கு தட்சணை கட்டணம். கண்டிப்பா மறக்காம கலந்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களிலோ வாட்ஸ்அப் நம்பரிலோ தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆகஸ்ட் 1, 2ஆம் தேதி கோயம்புத்தூர்ல சிறப்பு தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கும். நேரடியாக என்னை நீங்கள் சந்திக்கலாம். உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணலாம். ஆகஸ்ட் மாதத்துல நான் தொடர்ந்து இலங்கை வர இருக்கின்றேன். ஆகஸ்ட் முதல் வாரம் முழுவதும் இலங்கையில் இருப்பேன். இலங்கையில் நீங்க எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். என்னை சந்திக்கலாம். நமது பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம். சிறப்பு பூஜையும் இலங்கையில கொழும்புல ஏற்பாடு பண்ணியிருக்கோம். விவரங்கள் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து சென்னை மற்றும் கோவையில் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடக்குது. விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் இந்த கருட பஞ்சமி வாழ்வில் ஒரு பெரும் திருப்புமுனையாய் இருக்கட்டும். வாழ்க. நன்றிகள்.